ஹலோ செல்ல குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாட்டி சொல்லக்கூடிய கதை தான் கேட்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஒரு புதிர் கதை தான் கேட்க போகிறோம். எங்கள் பாட்டி எனக்கு சொன்ன கதையை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால இந்த வீடியோ போட்டிருக்கேன் குழந்தைகளா. வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த கதையில் வர ஒரு புதிரை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த கதை வந்து பெரியவங்க சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி உள்ள முன்னோர்கள் சொன்னாங்க. அதை வந்து நான் என் பேத்திக்கு நான் சொல்கிறேன். அதை வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது நிஜமா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு முன்னாடி சொன்னவங்க எனக்கு சொன்னாங்க, நான் என் பேத்திக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சான். உடம்பு சரியில்லாமல் போச்சா? அச்சோ. எல்லா வைத்தியமும் பார்த்தாங்களாம். அப்புறம் ஒரு வைத்தியர் வந்து சொன்னாராம், 7வது வாசப்படிக்கு அங்கிட்டு இருக்கிற எலுமிச்சம்பழத்தில் ஒன்று பறிச்சாந்து ராஜாவுக்கு புழிஞ்சு சாறு கொடுங்க, அவருக்கு குணமாயிடும் அப்படின்னு சொன்னாராம். அதனால 7 வாசப்படியிலையும் 7 காவலாளிகள் இது நின்றாங்களாம். ஒவ்வொரு காவலாளிகளும் நீ கொண்டுகிட்டு வர்றதுல எனக்கு சரி பாதி தந்துடணும். எத்தனை காவலாளிகள்? 7 காவலாளிகள். 7 பிடிக்கும். சரி. 7 வாசப்படிக்கு 7 காவலாளிகள் நின்றாங்களாம். நீ கொண்டுகிட்டு வர்றதுல சரி பாதி எனக்கு தந்துடணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னானாம். அதாவது குழந்தைகளா நோட் பண்ணிக்கோங்க, சரி பாதி. சரி பாதி. 2வது வாசப்படிக்காரவங்களும் அதே மாதிரி நீ கொண்டுட்டு வர்றதுல எனக்கு சரி பாதி தந்துடணும் அப்படின்னு சொன்னாங்களாம். 7 வாசப்படிக்காரவங்களும் கொண்டுட்டு வர்றதுல சரி பாதி சொன்னாங்களாம். ஆனா ராஜாவுக்கு ஒரு பழம் கொண்டுட்டு வந்து கொடுக்கணும். அப்ப எத்தனை பழம் பறிச்சிருப்பாரு அந்த வேலை ஆளு, எத்தனை பழம் பறிச்சு எப்படி கொடுத்திருப்பாரு, ராஜாவுக்கு ஒரு பழம் கொடுக்கணும். இதான் கதையினுடைய முடிவு. இத ஆன்சரை கரெக்டா சொல்லுங்க. சரி குழந்தைகளா, இந்த கதையை கேட்டிங்களா? இதுல அந்த ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய பழம் வந்து 1. ஆனா அந்த பழம் பறிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து 7 வாசப்படியை கடந்தாகணும். மருத்துவர்னு சொல்லுவோம். அந்த மருத்துவர் வந்து அந்த 7 வாசப்படிக்காரங்களுக்கு எவ்வளவு பழங்கள் கொடுத்துருப்பாங்க, லாஸ்ட்ல ராஜாவுக்கு எவ்வளோ பழம் போய் சேர்ந்துருக்கும். குழந்தைகளா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அந்த மருத்துவர் ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பழத்தை எடுக்கணும் அப்படின்னா அந்த 7 வாசப்படிக்காரர்களுக்கும் கொண்டு வரக்கூடிய பழத்தில் சரி பங்கு கொடுக்கணும். அப்போ வந்து அந்த மருத்துவர் வந்து எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு, ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய பழத்தையோடு சேர்த்து அவர் எத்தனை பழங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, எவ்வளவு சரி பங்கு பிரித்தாங்க அப்படின்றத நீங்களே கெஸ் பண்ணி பார்த்து கற்றுக்கங்க. குழந்தைகளை, இந்த கதை பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஷாருகிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.